Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 டீடைல் 1 படிக்கலாம். Briefly explain various terms associated with measuring of national income. ஒரு நாட்டோட வருமானத்தை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் என்னென்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். This is an important question. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Gross National Product GNP. Gross National Product is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜிஎன்பினா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், நார்மலா 1 இயர்ல உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் இதனுடைய டோட்டல் வேல்யூ, அதாவது மணி வேல்யூ, அதை தான் நேஷனல் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்றோம். உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்னா என்ன? அரிசி உற்பத்தி பண்றோம், கிளாத்ஸ் உற்பத்தி பண்றோம். சர்வீசஸ்னாக்கா மெடிக்கல் சர்வீசஸ், இலவசமா இலவசமா மருத்துவ முகாம், இலவசமா அறுவை சிகிச்சை பண்றது. ஸோ அந்த நாட்டோட தேசிய வருமானம் அப்படிங்கிறது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமா வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட். இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் earned ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். ப்ராஃபிட்ஸ் earned ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட்னா இன்கம் earned ஃப்ரம் அப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ராட்ல நம்ம ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் அப்ராட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, இல்லைன்னா அங்க போய் வேலை செஞ்சு தே ஆர் earning மணி, இன்கம் earned ஃப்ரம் ஒர்க்கிங் அப்ராட். இதுவும் இன்க்ளூடட் இதுல ஜிஎன்பில. GNP is equal to C plus I plus G plus X minus M plus NFIA. C னா கன்சம்ஷன். கன்சம்ஷன்னா மக்கள் அவங்களோட தேவைக்காக பண்ற செலவுகள், லைக் பையிங் ஃபுட், க்ளோத்ஸ், பேயிங் ஸ்கூல் ஃபீஸ், பஸ் ட்ரெயின் டிக்கெட்ஸ், இதெல்லாம் தான் கன்சம்ஷன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா பையிங் மிஷினரி ஃபார் பிஸ்னஸ் ஆர் பில்டிங் அ ஃபேக்டரி. ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்காக மிஷினரிஸ் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குன்னா அவங்க ஒரு 10 lakhs செலவு பண்ணி வீவிங் மிஷின் வாங்குவாங்க. ஸோ அண்ட் தென் ஃபேக்டரி பில்டிங் கட்டுறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது ஜீனா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ் மைனஸ் எம் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, நெட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் எக்ஸ்போர்ட் 100 crores இம்போர்ட் 40 crores வச்சுக்கலாம். தென் நெட் எக்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு 60 crores. இம்போர்ட்னா வெளிநாட்டில் இருந்து நம்ம குட்ஸ் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரோம். எக்ஸ்போர்ட்னா நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸை வெளிநாட்டில் கொண்டு போய் அங்கே சேல்ஸ் பண்றோம். அடுத்தது என்எஃப்ஐஏ, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். என்எஃப்ஐஏனா இன்கம் earned by our citizens from abroad minus income earned by foreigners from within the country. வெளிநாட்டில் நம்ம சிட்டிசன்ஸ் வேலை செஞ்சு அல்லது பிஸ்னஸ் மூலமா சம்பாதிச்ச பணம் மைனஸ் இந்தியாவில் வேலை செய்யற ஃபாரினர் சம்பாதிச்ச பணம். இதுதான் என்எஃப்ஐஏ, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சப்போஸ் இந்தியன்ஸ் ஃபாரின்ல ஒர்க் பண்றது மூலமா தே ஆர் earning rupees 120 crores அண்ட் ஃபாரினர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணி 50 crores சம்பாதிக்கிறாங்கன்னா என்எஃப்ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 120 minus 50 which is equal to 70 crores. அடுத்தது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், GDP. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced by the factors of production within the geographical boundaries of the country. இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம அப்புறம் லேர்ன் பண்ணலாம். பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மற்றது நீங்க பாருங்க. GDP is the total value of output of goods and services produced within the geographical boundaries of the country. அப்படின்னா ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள ஒரு வருஷத்துல செய்யப்படுற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்பு, மானிட்டரி வேல்யூ, அதுதான் ஜிடிபின்னு சொல்றோம். இப்ப இங்க ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிரியேட்டட் யூசிங், இப்ப லேண்ட் பில்டிங் இல்லாம நம்ம இந்த குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. வி நீட் லேண்ட் பில்டிங், இதெல்லாம் நமக்கு தேவை. அண்ட் தென் லேபர், இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர்னா ஃபார்மர்ஸ் தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா டாக்டர்ஸ் நர்சஸ் தேவை. அப்புறம் நம்ம என்ன எக்யூப்
எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், மெஷின்ஸ் யூஸ் பண்றோம். தென் மேனேஜ்மெண்ட்னா இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் சர்வீஸ்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அந்த சர்வீசஸ் மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் மீன் பண்றாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அடுத்தது நெட் நேஷனல் ப்ராடக்ட், NNP. நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product by deducting the value of depreciation from gross national product. Depreciation na enna? Depreciation means loss in value of goods, machines, vehicles, factoryல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் நாளாக they become old. அந்த பார்ட்ஸ் எல்லாம் wear and tear ஆகும். அப்ப வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் விக்கிறப்ப அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் டிப்ரிசியேஷன் சொல்றோம். சப்போஸ் a company buys a delivery van for rupees 10 lakhs. ஒரு வருஷம் கழிச்சு அந்த வேன் இட் பிகம்ஸ் ஓல்டர் அண்ட் சில பார்ட்ஸ் எல்லாம் வியர் அவுட் ஆயிடும். அதனால அதோட ரீசேல் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டு எத்தனை விலைக்கு நம்ம அதை மார்க்கெட்ல விற்க முடியும்? 9 lakhsக்கு. வாங்குனது 10 lakhsக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட் தான் டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அது இங்க இந்த எக்ஸாம்பிள்ல 1 lakh அமௌண்ட். NNPங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதுல இருந்து டிப்ரிசியேஷனை நம்ம டிடக்ட் பண்றோம், மைனஸ் பண்றோம். அந்த அமௌண்ட் தான் நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் NDP is a part of gross domestic product. Net domestic product is obtained from gross domestic product by deducting the quantum of tear and wear expenses. Quantumனா how much amount or quantity of something. Quantum of wear and tear expensesனா the amount of wear and tear. இப்போ ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம்னாக்கா நம்ம டெய்லி அதை யூஸ் பண்றப்ப அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயர் எல்லாம் தேஞ்சு போக ஆரம்பிக்கும், சில பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் வியர் அண்ட் டியர் எக்ஸ்பென்சஸ். குவாண்டம் ஆஃப் வியர் அண்ட் டியர் எக்ஸ்பென்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் சேம் அஸ் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் படி குவாண்டம் ஆஃப் வியர் அண்ட் டியர் எக்ஸ்பென்ஸ் வந்து 1 lakh. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஜிடிபியில இருந்து டிப்ரிசியேஷனை டிடக்ட் பண்றோம். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து டிப்ரிசியேஷன் டிடக்ட் பண்றோம். அதுதான் NDP. GNPல இருந்து டிப்ரிசியேஷன் டிடக்ட் பண்ணா அது NNP. Per capita income, PCI. Per capita income or output per person is an indicator to show living standard of people in a country. Per capita income na தனி நபர் வருமானம். Per capita income equal to national income divided by population. Suppose national income 1 lakh crores இருக்குன்னா population 10 crore people இருக்காங்கன்னா per capita income equal to 1 lakh divided by 10, which is nothing but 10,000. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இட் ஷோஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இன் அ கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பெர் கேபிட்டா இன்கம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல 10,000. இப்ப ஒவ்வொரு பர்சனோட இன்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நல்ல வசதியா வாழலாம், வசதியான வீட்டுல வாழலாம், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடலாம், அடிக்கடி ஃபேமிலியோட டூர் போகலாம். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட், லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும், ஹை ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுதான் இங்க மீன் பண்றாங்க. பர்சனல் இன்கம் PI. பர்சனல் இன்கம் இஸ் த total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. First இது வரைக்கும் படிங்க. Personal incomeனா total money income received by ஒவ்வொரு person, individual and family of a country. ஒரு கண்ட்ரியோட இண்டிவிஜுவல் பர்சனும் ஃபேமிலியும் ஏர்ன் பண்ண இன்கம். எப்படி அவங்க ஏர்ன் பண்றாங்க? ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ். ஆல் பாசிபிள் சோர்சஸ்னா அம்மா அப்பா வேலைக்கு போறாங்கன்னா அவங்களோட சேலரி, சப்போஸ் உங்க ஃபேமிலி வாடகைக்கு வீடு கட்டி விட்டுருக்காங்கன்னா அதுல இருந்து வர ரெண்டல் இன்கம், பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணியிருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் டெபாசிட்ஸ். உங்க தாத்தா பாட்டிக்கு பென்ஷன் மணி வந்துன்னா அந்த பென்ஷன் அமௌண்ட், கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும் வருமானம், லைக் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் இப்ப மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அதுதான் பர்சனல் இன்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல டாக்ஸ் டிடக்ட் பண்ணல. டாக்ஸ்னா என்ன? இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல நமக்கு வருமானம் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு நாம டாக்ஸ் பே பண்ணணும். ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் தட் இன்கம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து நம்ம டாக்ஸ் டிடக்ட் பண்ணல. டாக்ஸ் பேமெண்ட் நாட் டிடக்டட் இன் கால்குலேட்டிங் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்றப்ப நம்ம டாக்ஸ் டிடக்ட் பண்ணல.
Disposable income, DI. Disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. Thus, it can be expressed as DPI equal to PI minus direct taxes. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். It is the income that remains with individuals and families after paying direct taxes. Personal incomeல நம்ம என்ன பார்த்தோம்? டாக்ஸே நம்ம அதில் டிடக்ட் பண்ணல. இதுல after paying direct taxes, it is the actual income available for spending and saving. DPI equal to personal income minus direct taxes. Consumption expenditures na first pointல படிச்ச மாதிரி நம்ம பர்சனல் யூஸ்க்காக டெய்லி பண்ற செலவுகள் லைக் ஃபுட், கிளாத்திங், ஹேர் கட் பண்றோம், டாக்ஸி புக் பண்றோம், இந்த மாதிரி இருக்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதுதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். இதுதான் கன்சம்ஷன் அப்ரோச்டு டிஐ, டிஸ்போசபிள் இன்கம். தட்ஸ் ஆல். இதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. C ஃபார் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், G கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அண்ட் தென் NFIA நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நீங்க ஒன்ஸ் GNPயும் GDPயும் படிச்சிட்டிங்கன்னா NNP உங்களுக்கு ஈஸி தான், NDPயும் ஈஸி தான். ஏன்னா டிடக்ட் பண்றோம். நம்ம GNPலேருந்து டிடக்ஷன் பண்றோம் டிப்ரிசியேஷன், அதுதான் NNP. GDPலேருந்து டிப்ரிசியேஷன் டிடக்ட் பண்றப்ப தட் இஸ் NDP. பெர் கேபிட்டா இன்கம்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். பர்சனல் இன்கம்னா இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்தது டிஸ்போசபிள் இன்கம்னா DPI ஈக்குவல் டு PI மைனஸ் பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share to your friends, click on subscribe for more videos. Thank you.